Hello, welcome to Flearn Academy. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Adobe Premiere Pro வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எப்படி பேசிக் லெவல்ல இருந்து நம்ம வீடியோ சரியான முறையில் எடிட் பண்ணிக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போறோம். அப்போ இந்த வீடியோ டியூட்டோரியலை நீங்க ஃபாலோ பண்றது மூலம் உங்களுக்கு பேசிக் லெவல்ல இருந்து சரியான முறையில் ஒரு வீடியோவை உங்களுக்கு எடிட் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த knowledge உங்களுக்கு எடுக்கலாம். ரைட்? ஓகே. அப்போ நம்ம Premiere Pro ஓபன் பண்ணியிருக்கோம். நம்மளோட மெஷின்ல Premiere Pro 2021 அப்படின்ற வெர்ஷனை. சரி, அப்போ Premiere Pro ஓபன் பண்ணதுக்கு பிறகு நான் பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனுக்கு சொல்லக்கூடிய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஹோம் ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னு சொன்னா என்னோட மெஷின்ல நான் கடைசியா செய்த சில ப்ராஜெக்ட் இந்த இடத்துல லோட் பண்ணி காட்டுது. சரியா? அதே போல இந்த இடத்துல ஓப்பன் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு புதிய ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ப்ராஜெக்ட்னு சொல்றது நீங்க செய்யக்கூடிய வீடியோ எடிட்டிங் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று, ரைட்? அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு வெட்டிங் ஒன்று செய்றீங்க, வெட்டிங் வீடியோ ஒன்று எடிட் பண்ண போறீங்கன்னா அது ஒரு ப்ராஜெக்ட். இல்லைன்னு சொன்னா யூடியூப் ஒரு வீடியோ ஒன்று செய்ய போறீங்கன்னு சொன்னா நீங்க அது ஒரு ப்ராஜெக்ட். நீங்க ஒரு ட்ரிப் ஒன்று போயிட்டு வந்திருக்கீங்க, அந்த ட்ரிப்ல வீடியோஸ் எல்லாம் போட்டு ஒரு கிளிப்ஸ் எல்லாம் போட்டு ஒரு வீடியோவாக நீங்க எடிட் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு ப்ராஜெக்ட். அப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போடுறேன், ரைட்டா? ப்ராஜெக்ட்டுக்கு நேம் வந்து ஏதாவது நான் போடுறேன், ட்ராவல் அப்படின்னு கொடுத்துட்றேன், ரைட்? ட்ராவல் அப்படின்னு போட்டுட்டு அந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ஒரு லொகேஷன்ல சேவ் பண்ணிட்டு தான் இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? அப்போ இந்த இடத்துல ப்ரௌஸ் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட மெஷின்ல ஏதாவது ஒரு லொகேஷன்ல, ரைட்டா? உங்களோட மெஷின்ல ஏதாவது ஒரு லொகேஷன்ல நீங்க வந்து நியூ ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு வேணா நியூ ஃபோல்டர் ஒன்று இந்த இடத்துல கிரியேட் பண்ணிட்டு அந்த லொகேஷன்ல நீங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்குரிய நேம, ரைட்? அந்த ப்ராஜெக்ட் நேம நீங்க போட்டு, ரைட்டா? இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்து செலக்ட் த ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த லொகேஷன்ல நீங்க செய்யக்கூடிய ப்ராஜெக்ட் சேவ் ஆகிரும். அதுக்கு பிறகு நீங்க ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களோட ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிரும். ரைட்? அப்போ என்ன மெஷின்ல பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களோட ப்ராஜெக்ட் லோட் ஆகுது. இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் நம்மட கிரியேட் ஆகிருச்சு. சரியா? அப்போ நீங்க கொடுத்த நேம்ல தான் அந்த ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிரும். சரியா? அப்போ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணதுக்கு பிறகு நம்ம Premiere Pro இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் நமக்கு வரும். அப்போ இந்த இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா இவர்ல இந்த மாதிரி புக்ஸா இருக்கும். இந்த ஒவ்வொன்றுக்கும் சொல்லக்கூடிய பேர் என்னன்னு சொன்னா பேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேனல்ஸ். அப்போ இதுல நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இந்த ஒர்க்கிங் ஸ்பேஸ், ரைட்டா? நம்ம சொல்றதுக்கு ஒர்க் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். இந்த ஒர்க் பண்ணக்கூடிய இந்த இந்த என்வாயரன்மெண்ட் சொல்றது வந்து ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ Adobe Premiere Pro பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் நிறைய தந்திருக்காங்க. லேர்னிங் அப்படின்ற ஒரு ஒர்க் ஸ்பேஸ் தந்திருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு லேர்னிங் இந்த இடத்துல சில டியூட்டோரியல்ஸ் இருக்கு. இதை உங்களுக்கு யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதே போல அசெம்பிளி அப்படின்னு ஒன்று தந்திருக்காங்க. வீடியோவை உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களோட டைம் லைன்ல போட்டு அரேஞ்ச் பண்ண கொடுக்கக்கூடிய ஒரு செட்டப் தான் இதுல உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் அதே போல எடிட்டிங் அப்படின்னு ஒரு நமக்கு ஒரு ப்ரீசெட் இது தந்திருக்காங்க, ரைட்டா? அப்போ இந்த ஒர்க் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீடியோஸ் எடிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட்? கட்டாயம் இந்த ஒர்க் ஸ்பேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை. உங்களுக்கு தேவையான மாதிரி ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஒர்க் பண்ணலாம். பட் Adobe கம்பெனியால் எங்களுக்கு வந்து பாருங்க எடிட்டிங் அப்படின்னு வந்துருக்காங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பாருங்க இது அரேஞ்சாக இருக்கக்கூடிய சிஸ்டம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நமக்கு பேனல்ஸ் தந்திருக்காங்க. இந்த சோர்ஸ், எடிட்டிங், இஃபெக்ட்ஸ், இந்த மாதிரியான நிறைய பேனல்ஸ் நமக்கு தரப்பட்டிருக்கு. இதெல்லாம் சொல்றது பேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரோக்ராம் மானிட்டர், டைம் லைன், இதெல்லாம் நம்ம சொல்றது வந்து பேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல வீடியோஸ் கலர் பண்ற நேரத்தில் வந்து கலரிங், கலரிங்க்கு தேவைப்படக்கூடிய ஒரு இது ஒன்று தந்திருக்காங்க. இந்த மாதிரி இஃபெக்ட்டுக்குரிய ஒரு ஒர்க் ஸ்பேஸ், இப்படி எங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸ் தந்திருக்காங்க. உங்களுக்கு இதில் ஒவ்வொரு செட்டப் செய்கிற நேரமும் அந்தந்த ஒர்க் ஸ்பேஸில் வைத்து ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் ஸ்பேஸ் உங்களுக்கு தேவையான மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறோம்னு சொன்னால் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பேனல்ஸ் உங்களுக்கு இதில் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கான ஒர்க் ஸ்பேஸ் உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம், ரைட்? அப்போ இவங்களுக்கு சொல்றது பேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சோர்ஸ், இஃபெக்ட்ஸ், இஃபெக்ட் கண்ட்ரோலர்ஸ், இஃபெக்ட்ஸ், ரைட்? ஆடியோ, ரைட்? மெட்டாடேட்டா அப்படின்னு இருக்கிற இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் வரும். இப்போ அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் ப்ரொஜெக்ட் அப்படி இப்படிலாம் இருக்குது, ரைட்? ப்ரொஜெக்ட் மார்க்கர்ஸ், ரைட்? டைம் லைன்ஸ் அப்படின்னு இருக்குது. இவங்களோட ஹைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல கார்னரில் போனீங்கன்னா தேவையான மாதிரி உங்களுக்கு இவங்களை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு சைஸஸ் இப்படி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். அதே போல் இப்போ உங்களுக்கு இஃபெக்ட் அப்படின்ற ஒரு பேனல் இருக்குது அண்ட் சோர்ஸ் இந்த இடத்துல இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த ஆடியோ மிக்சர் இந்த இடத்துல படலை அப்படின்னு சொல்லி இந்த ஆடியோ மிக்சர் வெளியே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல தேவையான இடத்துல போட்டுடலாம். சரியா? இதை மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேனல்ஸ் இப்போ இந்த இடத்துல ஒரு சில பேனல்ஸ் தான் லோட் ஆகிருக்கு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரீமியர் ப்ரோவில் இருக்கக்கூடிய பேனல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ரீமியர் ப்ரோவில் இருக்கக்கூடிய பேனல்ஸ். இந்த பேனல்ஸ் எல்லாம் நம்ம வீடியோ எடிட் பண்ணுற நேரம் நமக்கு தேவைப்படக்கூடிய பேனல்ஸாக இருக்கும். அப்போது இந்த பேனல்ஸில் இப்போ இந்த டிஸ்பிளேல லோடாக இருக்கக்கூடிய பேனல்ஸ் தான் இந்த இடத்துல ரைட் மார்க் போடப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த இதில் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பேனல் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால், ரைட்? உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால்
உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்ட் அப்படின்றது தேவைப்படுது. இல்லாட்டி நம்ம கொடுப்போம் நமக்கு இந்த டெக்ஸ்ட் அப்படின்னா click வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து லோட் ஆயிரும். ரைட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து விண்டோல போயிட்டு இந்த எசென்ஷியல் சவுண்ட் பார்த்தீங்களா? எசென்ஷியல் சவுண்ட் அப்படின்ற பேனல் இந்த இடத்துல லோட் ஆயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒர்க் செய்கிற நேரமும் ரைட் இப்போ உங்களுக்கு எசென்ஷியல் கிராஃபிக்ஸ் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லோட் ஆகுது பார்த்தீங்களா? இது 2 இப்படி டேப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பேனல்ஸை வந்து இந்த இடத்துல வந்து ஹிஸ்ட்ரி தான் இப்படி லோட் பண்ணி எடுக்கலாம். அதே போல் இப்போ இந்த பேனல் உங்களுக்கு இந்த இடத்துல தேவையில்லாடி இந்த பேனல் எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் உங்களுக்கு இப்படி உங்களுக்கு விருப்பமான இடத்துல இப்படி வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து இந்த இடத்துல ஹிஸ்ட்ரி அப்படி இதோட குரூப்பாக வந்துச்சு. ரைட் இந்த இடத்துக்கு கீழே வரணும் எனக்கு இவரை மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த இடத்துல போட்டு பார்த்தீங்களா? இப்போ இவர் அடுத்ததாக வந்துட்டார். இல்லாட்டி எனக்கு இவர் டெக்ஸ்ட்ன்றவர் வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்போ இதில் இப்படி கீழே போட்டேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் பார்த்தீங்கன்னா. இவர் எடுத்துகிட்டு வரேன் இவர் இந்த பக்கத்தில் இப்படி போட்டேன். இப்போ இவர் வேறு பேனல் இவர் வேறு பேனல் பாக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னதா நிறைய சப்ஜெக்ட் ரைட் இந்த டெக்ஸ்ட் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுரும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு பேனல்ஸையும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒவ்வொரு இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி மூவ் பண்ணி போடலாம் பார்த்தீங்கன்னா. இது ரெண்டு டிஃப்ரெண்ட் பேனலாக மாறிடுச்சு. இந்த மாதிரி பேனல்ஸை வந்து உங்களுக்கு தேவையான இடங்களில் வந்து உங்களுக்கு தேவையான இடத்துக்கு தேவையான பேனல்ஸை வந்து மூவ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். சரியா? இப்போது இந்த டைம் லைன் வேணால் கூட இங்கே வைத்து போடலாம், பிரச்சனை இல்லை. பட் அப்படி வச்சு எடிட் பண்ணுறதில்ல. எப்பயுமே டைம் லைன் வந்து நம்ம இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. சரியா? அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பேனல்ஸையும் ஒவ்வொரு இடத்துல வந்து இப்படி மூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட் உங்களுக்கு தேவையான மாதிரி அரேஞ்ச் பண்ணி செய்யலாம். ரைட் நம்ம பார்ப்போம். அப்போது இதில் இப்போ நம்ம அங்கேயும் மூவ் பண்ணிட்டேன். மூவ் பண்ணதுக்கு அப்புறம் என் கையால் ஒவ்வொரு இடத்துல மூவ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு வந்து இது வந்து டிஃபால்ட் கம்பெனியில் வந்து டிஃபால்ட் செட்டப்பில் நமக்கு தேவை அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யலாம்? விண்டோவில் போயிட்டு ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒர்க் ஸ்பேஸ்ன்னு ஒன்று இருக்குது. நம்ம எடிட்டிங் அப்படின்ற ஒர்க் ஸ்பேஸில் தான் இருந்தோம். நம்ம பேனல்ஸ் எல்லாம் நமக்கு தேவையான மாதிரி ஒவ்வொரு இடத்துல மூவ் பண்ணிட்டோம். இப்போ எங்களுக்கு என்ன செய்யலாம்? ஒர்க் ஸ்பேஸில் போயிட்டு இவரை வந்து ரீசெட் அப்படின்னு ரீசெட் டு சேவ் லே அவுட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பெனியில் தந்த டிஃபால்ட் லே அவுட்டில் நமக்கு இவர் சேஞ்ச் பண்ணி தந்துடுவார். இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். சரி அப்போது இதுதான் நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து செட் பண்ணி எடுக்கலாம். அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு சில வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ் மற்றும் இமேஜஸ் தேவைப்படும். சரியா? அப்போ அந்த வீடியோஸ் ஆடியோஸை நம்ம வந்து நம்மளோட என்ன செய்கிறது நம்மளோட ப்ரொஜெக்டுலுக்கு இந்த ப்ரொஜெக்டுலுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்படி இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணுறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ப்ரொஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் அப்படின்ற பேனலில் ஜஸ்ட் எங்களுக்கு வேண்டாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டு ஸ்டார்ட் இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடியோஸை வந்து இம்போர்ட் பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ணி உண்மைக்குமே இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணி எடுக்கலாம். ஆனால் நல்ல விளைக்கிறணும் இம்போர்ட் பண்ணுற நேரத்தில் சரியா? ஜஸ்ட் இதுக்கு இம்போர்ட் பண்ணுறதை விட ஃபைல் ஆர்கனைஸ் பண்ணி சரியாக இம்போர்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எடிட் பண்ணுறது ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரொஜெக்ட் அப்படின்ற இந்த பேனலில் ரைட் இந்த ப்ரொஜெக்ட் பேனலில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சினோர் இந்த வர நியூ பின் அப்படின்னு ஒன்று இருக்குது. நியூ பின் அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபோல்டர்ஸ் இருக்குது தானே அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் தான் இங்கே வந்து பின் அப்படின்னு கேட்போம். அப்போ நியூ பின் அப்படின்னு கிரியேட் பண்ணால் உங்களுக்கு புதிய ஒரு ஃபோல்டர் இந்த இடத்துல கிரியேட் ஆகும். அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன செய்யலாம்? இவரை செலக்ட் பண்ணிட்டு இவருக்கு ஒரு பேர் கொடுக்கலாம். இவரோட பேர் என்னது? நான் வந்து வீடியோஸை வந்து இந்த இடத்துல தான் நான் இம்போர்ட் பண்ணேன். இந்த ஃபோல்டருக்கு தான் இம்போர்ட் பண்ண போகிறேன். அதே மாதிரி நியூ பின் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் ஆடியோ அதே போல் இன்னொரு பின் கிரியேட் பண்ணுறேன் என்னது இமேஜ் இல்லாட்டி பிக்சர்ஸ் அப்படின்னு போடலாம். ரைட் அதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸை வந்து கேட்டகரைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு பெரிய ஒரு ப்ரொஜெக்ட் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல பின் கிரியேட் பண்ணி அந்த பின்னுக்கு நீங்கள் வீடியோஸ் எடுத்துகிட்டு வர நேரம் உங்களுக்கு சரியான முறையில் உங்களோட ப்ரொஜெக்டை வந்து உங்களோட ஒர்க்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி எனக்கு வந்து பின் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இஃபெக்ட்ஸ்ன்றது இந்த இடத்துல இருக்குது. நான் இஃபெக்ட் பேனல் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே மேலே போட்டுக்கிறேன். இந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும். ரைட் பார்த்தீங்களா? இஃபெக்ட் கொண்டு நான் பக்கத்தில் செட் பண்ணி வச்சிடறேன். ரைட் இப்போ ப்ரொஜெக்டில் போகிறோம். அதே போல் இதில் வந்து எனக்கு ஏதாவது ஒரு பேனல் இப்போ இந்த மார்க்கஸ்ன்ற பேனல் எனக்கு தேவைப்படலை அப்படின்னு சொன்னால் இவர் ரைட் கிளிக் பண்ணி க்ளோஸ் பேனல் அப்படின்னு கொடுத்துடலாம். பேனலை க்ளோஸ் பண்ணலாம். ஹிஸ்ட்ரி பேனல் தேவையில்லாட்டி ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல க்ளோஸ் இதில் இந்த சின்ன பட்டன்றது தனி ரைட் கிளிக் பண்ணி க்ளோஸ்னு கொடுத்தா பேனலை க்ளோஸ் பண்ணி போடலாம். சரி இப்போ எனக்கு இது பேனல் ஓகே. இப்போ இந்த வீடியோ அப்படின்றத டபுள் கிளிக் பண்ணால் வீடியோன்றது வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? ஆடியோன்றதை டபுள் கிளிக் பண்ணால் பாருங்கள் இப்போ ஆடியோவும் வீடியோ ரெண்டும் ஓப்பன் ஆகிருக்குது. வீடியோ இங்கே போடணும்னா இப்படி மூவ் பண்ணிக்கலாம் டேப்ஸில். இப்போ இந்த வீடியோன்ற ஃபோல்டர் உள்ளுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பின் உள்ளுக்கு நான் வந்து எனக்கு வீடியோஸ் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிட்டு உங்களோட மெஷினில் வீடியோஸ் இருக்கக்கூடிய லொக்கேஷனில் போய்ட்டு வீடியோஸ் உங்களுக்கு இம்போர்ட் பண்ணலாம். இப்போது நான் வந்து என் பிசியில் இந்த மாதிரி வீடியோஸ் இருக்குது. நான் pixels.comல டவுன்லோட் பண்ண வீடியோ ரைட் அந்த வீடியோ நான் இந்த வீடியோவையும் இந்த வீடியோவை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இந்த வீடியோஸ் எனக்கு வந்து என் பிசியில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ரைட் நம்மளோட பின்னுக்கு ஓப்பன் ஆகும். ரைட் ப்ரொஜெக்டில் இருக்கக்கூடிய பின்னுக்கு
அதேபோல் உங்களுக்கு ஆடியோஸ் தேவைன்னு சொன்னால் ஆடியோ பீனில் வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் உங்களோட மெஷினில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆடியோவை உங்களுக்கு ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆடியோஸ் வந்து உங்களுக்கு இம்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆடியோஸ் இம்போர்ட் பண்ணால் இந்த மாதிரி தான் காட்டும். அண்ட் வீடியோஸ் இம்போர்ட் பண்ணால் உங்களோட வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கலாம். அண்ட் அதே போல் இந்த இடத்துல நீங்கள் இப்படி மூவ் பண்ணுற இடத்துல அந்த வீடியோஸ் உங்களுக்கு இந்த இடத்துல பிளேயில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு செக் பண்ணணும்னு சொன்னால் இந்த வீடியோக்கு மேலே டபுள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சோர்ஸ் அப்படின்ற மானிட்டரில் சோர்ஸ் மானிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து உங்களோட வீடியோ ஓப்பன் ஆகும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து உங்களோட வீடியோஸ் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரைட், ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் ஒன்று தான் இது. ரைட், இதில் வீடியோஸ் கட் பண்ண முடியும், பட் நம்ம பிறகு கேட்போம். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேண்டிய மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்க்கலாம். அப்போது அதே போல் உங்களுக்கு நீங்கள் இம்போர்ட் பண்ணின வீடியோவை ரைட்டா உங்களோட டைம் லைனில் ரைட் இந்த வீடியோவை உங்களுக்கு என்ன செய்யலாம்டா உங்களோட டைம் லைனுக்கு ட்ராக் தான் ட்ராப் மீடியா ஹியர் டு கிரியேட் அ சீக்வென்ஸ் அப்படின்னு இருக்குது. ரைட், உங்களுக்கு இந்த வீடியோவை ட்ராக் பண்ணி உங்களோட டைம் லைனில் போட்டதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சீக்வென்ஸ் கிரியேட் பண்ணலாம். சரியா, சீக்வென்ஸ் அப்படின்ற என்னண்டா உங்களோட ஃபியூச்சர் வீடியோ ரைட் நீங்கள் எடிட் பண்ணி கொண்டு போகக்கூடிய வீடியோவுக்கு தான் நம்ம சொல்கிறது வந்து சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, நம்ம எடிட் பண்ணக்கூடிய வீடியோவுக்கு சொல்லக்கூடிய பேர் என்னது சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அப்போது இந்த இடத்துல நான் இந்த வீடியோவை ட்ராக் பண்ணி இந்த டைம் லைனில் எப்படி போட்டது உங்களுக்கு பார்க்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல நான் இப்போ போடலை. இந்த இடத்துல இது ஒரு வீடியோ பார்த்தீங்களா, இந்த வீடியோ ரெண்டு வீடியோ இருக்குது. இதில் ட்ராக் பண்ணி இதில் போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டைம் லைன் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்துச்சு, இதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துச்சு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஐக்கன் காட்டுது. இதில் இதே வீடியோ தான், இங்கேயும் அதே வீடியோ இருக்குது. பட் இவரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோன்னு காட்டுது. பார்த்தீங்கன்னா இது சொல்கிறது சீக்வென்ஸ் ஃபைல்னு சொல்லுது. இது சொல்கிறது சீக்வென்ஸ் என்னோட ஃபியூச்சர் வீடியோ தான். அந்த சீக்வென்ஸ் தான் இது. இதான் இப்போது இந்த சீக்வென்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். எனக்கு வேண்டாம் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து வேணாலும் இந்த டைம் லைனில் எப்படி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட சீக்வென்ஸில் இந்த வீடியோலாம் ஃபுல்லாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா இதோட சீக்வென்ஸ் நம்மளோட வீடியோ ஃபியூச்சர் வீடியோ சொல்லக்கூடியது தான் சீக்வென்ஸ். ரைட், அப்போ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து வீடியோன்ற ட்ராக் பண்ணி போட்டு எங்களுக்கு வந்து சீக்வென்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி எடுக்கலாம். சரி, அப்போ வீடியோ போட்டுட்டோம். இப்போ வீடியோ இந்த மாதிரி நமக்கு ஹெட் ஆகிடுச்சு. ரைட், இந்த மாதிரி எங்களுக்கு விருப்பமான அளவு வீடியோஸ் எங்களுக்கு என்ன செய்யலாம், எங்களோட ப்ரொஜெக்டுக்கு நமக்கு இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். சரியா, இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோஸை ட்ராக் பண்ணி எங்களோட டைம் லைனில் போட்டு எங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது, இம்போர்ட் பண்ணிட்டோம். சரியா, அண்ட் அதே போல் இந்த சீக்வென்ஸில் போட்ட இந்த வீடியோஸை வந்து உங்களுக்கு விருப்பமான மாதிரி இப்படி மூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, உங்களுக்கு தேவையான இடங்களுக்கு இப்படி மூவ் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ரைட், அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோவை உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி ட்ராக்காகவே இருக்குது. அண்ட் இந்த வீடியோஸை வந்து உங்களுக்கு இந்த பாருங்க இப்படி ப்ளே பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்துல. அண்ட் அதே போல் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 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 ப்ளூ கலர் லைன் ஒன்று இருக்குது தானே, இதுக்கு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளே ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ளே ஹெட் இப்போ ப்ளே பண்ணால் இந்த பாருங்க இந்த ப்ளே ஹெட் மூவ் ஆகுது. இந்த டைம் லைனில் இந்த ப்ளே ஹெட் எந்த இடத்துல மூவ் ஆகுதோ அதே அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் தான் இந்த இடத்துல எங்களுக்கு காட்டும். ரைட், இந்த இடத்துல இந்த ட்ராக்கில் இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீன் தான் இங்கே ப்ளே ஆகுது. ரைட், அப்போது இது பார்த்தீங்கன்னா இந்த இதில் மூவ் ஆகுறதும் அதே தான், ரெண்டும் ஒரே சப்ஜெக்ட் தான் இந்த இடத்துல நமக்கு ஷோ பண்ணுது. ரைட், அப்போது அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நம்பர்ஸ் காட்டுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல 11:10 அப்படின்னு காட்டுது. 11 சொல்கிறது ஃப்ரேம்ஸ், 10 சொல்கிறது செகண்ட். ரைட், 10 செகண்டும் 11 ஃப்ரேம்ஸும் இந்த இடத்துல உங்களோட வீடியோவில் க்ரியேட் ஆகி இருக்குது. இந்த ப்ளே ஆகிருக்கு. ரைட், அப்போது அதே போல் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இப்படி ப்ளே பண்ணி போகலாம். சரி, அப்போது இதுதான் சப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் இவருக்கு சொல்கிறது வந்து டைம் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், டைம் லைன் இப்போ வீடியோ ட்ராக் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் டைம் லைன் ஆக்டிவ் ஆகிடுச்சு. அதே போல் சீக்வென்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. அப்போ இந்த டைம் லைனில் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பாருங்கள் வீடியோ இது சொல்கிறது வந்து வீடியோ ட்ரெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வீடியோ ட்ரெக்ஸ் ரைட், இல்லாட்டி வீடியோ லேயர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் வந்து வீடியோ லேயர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 வீடியோ லேயர்ஸ் இருக்கும் அண்ட் 3 ஆடியோ லேயர்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு ஆடியோ லேயர் இருக்கும், 4 ஆடியோ லேயர்ஸ். அப்போது 3 வீடியோ லேயரும் 4 ஆடியோ லேயரும் இந்த இடத்துல இருக்குது. சரியா, சாதாரணமாக அப்படி தான் வரும். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி வீடியோ ட்ராக்ஸ் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையில்லாட்டி ரைட் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து ட்ராக்ஸை டிலீட் பண்ணி போடலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஆடியோ ட்ராக்ஸும் ஆட்னு கொடுக்கலாம், தேவையில்லாட்டி டிலீட் பண்ணியும் போடலாம். ரைட், அண்டு அப்போ உங்களுக்கு இன்னும் வீடியோ ட்ராக்ஸ் மேலே போடணும்னு சொன்னால் உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு ஆடியோ ட்ராக்ஸ் வீடியோ ட்ராக்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணலாம். ரைட், ஆட் ட்ராக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே தடவையில் உங்களுக்கு 4-5 ட்ராக்ஸ் ஆட் பண்ணி எடுக்கலாம். சரி, அண்டு அதே போல் உங்களுக்கு வந்து இந்த ட்ராக்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ராக்கை ஹைட் பண்ணலாம், ஆன் பண்ணலாம், அந்த மாதிரி வரும். அண்ட் அதே போல் நீங்கள் வீடியோ ட்ராக் பண்ணி போட்டது போல வீடியோக்குரிய ஆடியோவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோடு சேர்ந்து வரும். இப்போ இந்த நான் போட்ட வீடியோஸில் வந்து ஆடியோஸ் இல்லாத வீடியோஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடியோவும் சேர்ந்து இருக்கக்கூடிய வீடியோ.
இப்போ நீங்கள் மூவ் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆடியோவும் சேர்ந்து தான் மூவ் ஆகும். உங்களுக்கு இந்த ஆடியோ இந்த ட்ராக்ல இருக்கக்கூடிய இந்த ஆடியோ உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னு சொன்னால் இவரை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சொல்லலாம் அன்லிங்க் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இவர் அன்லிங்க் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ட்ராக்கை கிளிக் பண்ணி டிலீட் பண்ணி போடலாம். சரி, அப்படி இல்லாமல் டிலீட் பண்ணீங்கன்னு சொன்னால் ரெண்டும் சேர்ந்து தான் டிலீட் ஆகும். சரி, அப்போது இப்போ நமக்கு இந்த பார்ட் ஓகே. அதே போல் நம்ம சீக்வென்ஸ் ஒன்று ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி தான் கிரியேட் பண்ணணும். அப்படி இல்லாமல் உங்களுக்கு சரியான ப்ரொஃபஷனலான மெத்தடில் உங்களுக்கு வந்து சீக்வென்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரைட், சரியான மெத்தட்னு சொல்கிறது உங்களுக்கு தேவையான வீடியோ சைஸுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், இந்த இடத்துல வந்து ஃபைலில் போயிட்டு நியூ அப்படின்றதுல போயிட்டு சீக்வென்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோ உங்களுக்கு கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ப்ரொஜெக்ட் அப்படின்ற பேனலில் ரைட், ப்ரொஜெக்ட் பேனலில் சரி பின்ல ரைட் ஏதாவது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூன்னு இருக்குது, நியூ ஐட்டம்ஸ். இந்த நியூ ஐட்டமில் கிளிக் பண்ணியும் உங்களுக்கு வந்து சீக்வென்ஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணி எடுக்கலாம். சரியா, இப்போ நான் இந்த இடத்துல சீக்வென்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஒன்று வருது பார்த்தீங்கன்னா, டயலாக் பாக்ஸ் ஒன்று வருது. அப்போது இந்த டயலாக் பாக்ஸில் என்ன காட்டுது அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களோட மெஷினில் ரைட் இருக்கக்கூடிய அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரீமியர் ப்ரோ 2021 தரப்பட்டிருக்கக்கூடிய வீடியோ செட்டிங்ஸ் தான் இந்த இடத்துல இருக்குது. ரைட், இது ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேமரா செட்டிங்ஸ். ரைட், கேமரா இருக்கக்கூடிய வீடியோ சைஸஸ் தான் இந்த இடத்துல தரப்பட்டிருக்கு. சரி, இதில் உங்களுக்கு வந்து விருப்பமான டிவி சேனல் சைஸஸ் இருக்குன்னு சொன்னால் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பெல் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ரைட், பெல் டிவி. ரைட், அப்போ பெல் சப்ஜெக்டில் இந்த பார்த்தீங்கன்னா பெல் ஸ்டாண்டர்ட் இருக்குது, வைட் ஸ்க்ரீன் இருக்குது. ரைட், இந்த மாதிரியான வீடியோ சைஸஸ் எங்களுக்கு தேவையான மாதிரி வீடியோஸ் கிரியேட் பண்ணி எடுக்கலாம். சரியா, இப்போ ஒவ்வொரு டைப்ல இந்த HDVD வீடியோஸ் அப்படின்னு இருக்குது. சாதாரணமாக நீங்கள் யூடியூப் கிரியேட்டர் அப்படின்னு சொன்னால் யூடியூப்ஸ்க்கு நீங்கள் வீடியோ செஞ்சு போடுறதா இருந்தால் நீங்கள் வந்து நார்மல் யூடியூப் வீடியோன்னா டிஜிட்டல் SLR அப்படின்ற சைஸில் உங்களுக்கு எடுத்து கிரியேட் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் SLRல இந்த 1080pன்னு இருக்குது. அதில் வந்து 25 FPS 30 FPSும் உங்களுக்கு 24 FPSும் இருக்குது. உங்களுக்கு தேவையான FPS ரைட், நான் 30 FPSல எடுத்துகிட்டு நான் இவரை வந்து இந்த இடத்துல வீடியோ சீக்வென்ஸ் நேம் அப்படின்னு சொன்னால் என்னோட வீடியோக்கு பேர். சரியா, இப்போ ட்ராவல் அப்படின்றதுல வந்து நம்ம ட்ராவல்னு ஒரு ப்ரொஜெக்ட் போட்டிருக்கோம். இப்போ நான் ட்ராவல் போயிட்டு வந்து இந்த ப்ரொஜெக்ட்டை போட்டேன். இதில் ஒவ்வொரு பார்ட்டாக செய்ய போகிறேன். ட்ராவல் கேண்டி, ட்ராவல் கொலம்போ, ட்ராவல் கோல். ரைட், அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ராவல்ஸுக்கும் ட்ராவல் பண்ண ஒரு ஏரியாஸுக்கும் வித்தியாசமான வீடியோ செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த இடத்துக்கு வந்து சீக்வென்ஸ் என்னோட வீடியோக்கு பேர். ரைட், அப்போ நம்மளோட வீடியோ கிளிப்புக்கு பேர் வந்து ஏதாவது நம்ம கொடுக்கலாம். ரைட், அப்போ இன்ட்ரோ வீடியோன்னு செய்ய போகிறோம். ரைட், அப்போ இன்ட்ரோ ரைட் ட்ராவல் கம்பெனியில் இன்ட்ரோ வீடியோ அப்போ இன்ட்ரோன்னு கொடுத்துட்டு எனக்கு இது ஓகேன்னு கொடுத்தேன்னா இன்ட்ரோன்னு சொல்லி ஒரு நமக்கு ஒரு சீக்வென்ஸ் கிரியேட் ஆகும். சீக்வென்ஸ் கிரியேட் ஆகி இன்ட்ரோ அப்படின்னு அந்த இன்ட்ரோன்ற சீக்வென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆடியோன்றது கிளிக் ஆகி இருந்தது, அது ஆடியோவுக்கு வந்துருச்சு. ரைட், எனக்கு வேணால் அதை எடுத்துகிட்டு வந்து நமக்கு இதை மூவ் பண்ணலாம். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோன்ற ஒரு சீக்வென்ஸ். ரைட், அப்போ இன்ட்ரோ சீக்வென்ஸில் எதுவுமே இல்லை, நான் எதுவும் போட்டில்லே, எனக்கு வேணும்டா இன்ட்ரோ சீக்வென்ஸுக்கு இதாக இருக்குது. இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து வீடியோ போட்டுடலாம். இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் இவர் ஒரு மெசேஜ் தராரு, என்னது, திஸ் கிளிப் டஸ் நாட் மேட்ச் த சீக்வென்ஸ் செட்டிங்ஸ். இந்த வீடியோ இந்த சீக்வென்ஸ் இந்த சைஸுக்கு செட் ஆகலை. சேஞ்ச் த சீக்வென்ஸ் செட்டிங்ஸ் டு மேட்ச் த கிளிப். ரைட், கிளிப்பை வந்து கிளிப்ட சைஸுக்கு இந்த சீக்வென்ஸை சேஞ்ச் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை எனக்கு அப்படி தேவையில்லை, எனக்கு வந்து 1920 and 1080pக்கு தான் எனக்கு வீடியோ தேவை. நான் சொல்கிறேன் கீப் எக்ஸைட்டிங் செட்டிங்ஸ். நம்மளோட சீக்வென்ஸ் அதே சைஸில் தான் இருக்கணும். ஓகே, அப்போ வீடியோ வந்து எங்களுக்கு வேணால் சைஸ் அப்படியே இருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி எடுக்கலாம். அண்ட் இதில் வந்து டீப்பான சப்ஜெக்ட் இருக்குது. ரைட், இது பேசிக்கான சப்ஜெக்ட் நம்ம கழிச்சிட்டு இருக்கோம். ரைட், அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிளிப்பை எடுத்துகிட்டு வந்து இதில் வீடியோ போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் எப்படி செய்யலாம். நெக்ஸ்ட், அப்போது எங்களுக்கு தேவையான மாதிரி சீக்வென்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீக்வென்ஸுக்கு நம்ம வீடியோ போட்டுட்டோம். இப்போ இந்த டைம் லைன், இந்த சொல்கிற டைம் லைன் அப்படின்னு சொன்னால் டைம் லைனை நமக்கு ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கீபோர்டில் ALT கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இந்த டைம் லைனில் வச்சு மவுஸை முன்னாடி சுற்றுற ஸ்க்ரோல் பண்ணுற நேரம் உங்களுக்கு இந்த டைம் லைனில் இருக்கக்கூடிய இந்த வீடியோ இந்த இதை வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணலாம். அதே போல் நீங்கள் ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ண வேண்டிய ALT கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு வீடியோ உங்களோட மவுஸ் வீலை வந்து பேக் சைடுக்கு ரொட்டேட் பண்ணுற நேரத்தில் வீடியோஸ் வந்து ஜூம் அவுட் பண்ணலாம். இந்த மாதிரி ரைட், டைம் லைனை உங்களுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணலாம். அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் இந்த இதில் தான் வச்சு நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம். இந்த ட்ராக் லைனில் போய்ட்டு ரைட் இந்த ஐ மார்க் இருக்குது அதோட சைடில் வந்துட்டு நீங்கள் அதே போல் ALT கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு வீடியோ இந்த மவுஸை வீல் ரொட்டேட் பண்ணி அப் டவுன் பண்ணிங்கன்னா பாருங்க உங்களுக்கு இந்த ட்ராக்கை வந்து இப்படி உங்களுக்கு வந்து ட்ராக்ட ஹைட்டை வந்து சேஞ்ச் பண்ணலாம். சில இடங்களில் வந்து எங்களுக்கு இந்த ட்ராக்ட ஹைட்டை சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். சில எடிட்டிங்க்கு நமக்கு தேவைப்படும் இதில் சில செட்டிங்ஸ் செய்ய இருக்குது. ரைட், இப்படி எங்களுக்கு தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கலாம்.
அதே போல இந்த பாருங்க நார்மலா வந்து நார்மலா நீங்க எதுவுமே கிளிக் பண்ணாம இதில இப்படி ரொட்டேட் பண்ற நேரத்தில மவுஸ் வீல முன்னாடி பின்னாடி ரொட்டேட் பண்ற நேரம், இந்த ட்ராக்ல உங்களுக்கு வந்து முன்னாடி பின்னாடி போகலாம். சரி. அப்போ இதான் பேசிக்கான சப்ஜெக்ட். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பாருங்க இந்த வீடியோல இந்த அக்கா இப்படி நடந்து போறாங்க. இப்படி கெப்ப பிடிச்சிட்டு இப்படி இந்த இடத்துல வச்சு இப்படி திரும்பி பார்க்குறாங்க. எனக்கு இந்த திரும்பி பார்க்குற துண்டு தேவைப்படாது அப்படின்னு சொன்னா, இந்த திரும்பி பார்க்காம இந்த இடத்துல இப்படி போறது வரைக்கும் வச்சுட்டு, இந்த இடத்தால இந்த வீடியோ எனக்கு கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ப்ளே ஹெட்ட இந்த இடத்துல வச்சுட்டு, இந்த ட்ராக்க இப்படி கிளிக் பண்ணிட்டு, லேசான சிஸ்டம் கீபோர்ட்ல கண்ட்ரோல் கீயோட கே பிரஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வீடியோ இந்த இடத்தால கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கட் ஆயிருச்சு பார்த்தீங்களா? இது வேற கிளிப், இது வேற கிளிப்பா சேஞ்ச் ஆச்சு. எனக்கு இந்த கிளிப்ப இப்போ நான் என்ன செய்றேன், இந்த கிளிப்ப இப்படி மூவ் பண்ணிட்டு, இந்த கிளிப்ப வேணா எனக்கு வேற கொஞ்சம் மூவ் பண்ணி வேற இடத்துல வச்சிரலாம். இல்லாட்டி டீலீட் பண்றேன்னா டீலீட் பண்ணி போடலாம். நான் இப்போ இந்த சைடுல வச்சுர்றேன். இந்த கேப் எனக்கு ஃபில் பண்ணணும். இப்ப ப்ளே ஆச்சுன்னு சொன்னா பிளாக் கலர் ஸ்க்ரீன் ஒண்ணு வந்துட்டு தான் இந்த ஸ்க்ரீன் வரும். நான் இவர என்ன செய்றேன், இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணிட்டு கீபோர்ட்ல டெலீட் கீய பிரஸ் பண்ணா, இந்த 2 ட்ராக்கும் இந்த ட்ராக்கோட இந்த ட்ராக் வந்து டச் ஆயிரும். தான் டெலீட் கீய பிரஸ் பண்ணும் பார்த்தீங்களா? இப்போ ப்ளே பண்ணேன்னு சொன்னா பாருங்க, இந்த இடத்துக்கு வந்து இந்த பார்த்தீங்களா? இந்த மாரி எனக்கு இருக்கலாம். இந்த இவங்க இப்படி 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 கொஞ்சம் இப்படி முன்னாடி போறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு சில இவர வச்சு இந்த இடத்துல இவர கட் பண்ணணும்டா. கீபோர்ட்ல கண்ட்ரோல் கே அடிச்சீங்கன்னு சொன்னா அவர் அந்த இடத்துல கட் ஆயிரும். இவர கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம் வேணும்டா. இந்த ட்ராக் எடுத்துட்டு வரோம். இந்த இடத்துல வச்சுருவோம் பார்த்தீங்களா? கொஞ்சம் மூவ் பண்றேன் இதோ. இந்த இடத்துல வச்சுட்டு இந்த வீடியோ கிளிக் பண்ணி கண்ட்ரோல் கே கட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? இப்போ இவர மறுபடியும் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வச்சுருவேன். இந்த மாரி எங்களுக்கு தேவையான மாரி இப்ப இந்த கிளிப்ப ஒவ்வொரு தேவையான மாரி வீடியோஸ் இருந்தா ரைட் இந்த மியூசிக் ஒண்ணு போட்டுவிடும். மியூசிக் ட்ராக்குக்கு ஏத்த மாரி நம்ம கட் பண்ணணும்னு சொன்னா, இந்த பெர்ஃபெக்ட்டா செய்யலாம். அண்ட் இந்த YouTubeல வந்து கொஞ்சம் இந்த மியூசிக்க போட்டு செய்ற நேரத்தில சின்ன சிக்கலோட வரக்கூடிய சப்ஜெக்ட் இருக்கு என்னான்டா, இந்த காப்பிரைட் சப்ஜெக்ட் உண்டு. அதனால நான் ட்ராக் ஒண்ணு போடாம நார்மலா கட் ஒண்ணு பண்ணி காட்டுறேன். இவர கிளிக் பண்ணிட்டு கீபோர்ட்ல கண்ட்ரோல் கே அடிச்சீங்கன்னு சொன்னா இவர் கட் ஆயிரும் பார்த்தீங்களா? இப்ப எங்களுக்கு வந்து இந்த மாரி சவுண்ட் வச்சு இந்த கணக்க கட் கட் பண்ணிக்கிட்டா, அந்த சவுண்டுக்கு ஏத்த மாரி நல்லாருக்கும் பார்த்தீங்களா? இந்த மாரி எங்களுக்கு வந்து வீடியோஸ வந்து எங்களுக்கு தேவையான இடத்துல கண்ட்ரோல் கே கட். இந்த மாரி கட் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோஸ செட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் வேண்டாம். இது 2 இப்படி இந்தா தொடர்ந்து போடுவோமே. ரைட். அப்போ இந்த மாரி எங்களுக்கு வந்து வீடியோஸ வந்து தேவையான இடத்துல இப்படி கண்ட்ரோல் கே இந்தா கட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான மாரி அரேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். ரைட். அப்போ எனக்கு இந்த இப்ப வீடியோ இந்த துண்ட ப்ளே பண்ணேன்னு சொன்னா, எனக்கு ஜஸ்ட் இந்த ரைட் இந்த மாரி எங்களுக்கு கட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் அப்போ இந்த மாரி எங்களுக்கு வீடியோஸ கட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாரி கட் பண்ணின வீடியோஸ் இப்ப நீங்க ஒரு செப்பரேட் டிஃபரெண்ட் இடத்துல வீடியோஸ் எடுத்திருக்கீங்கன்னா, அந்த வீடியோஸ் உங்களுக்கு கட் பண்ணி இந்த மாரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல ஃபோட்டோஸ் இருந்தா ஃபோட்டோஸையும் உங்களுக்கு இம்போர்ட் பண்ணி, இதில வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வீடியோஸ்ல நம்ம போட்டதுக்கு பிறகு, இது இது சடன்லி கட் தானே! இப்ப சடன்லி கட் நல்லாருக்கும். பட் உங்களுக்கு சடன்லி கட் இல்லாம, இது ஒரு இந்த ஸ்மூத்தான ஒரு சப்ஜெக்ட்டா உங்களுக்கு போடணும்னு சொன்னா, நாங்க இதுக்கு வந்து என்ன செய்றதுன்னு சொன்னா, எஃபெக்ட் ஒண்ணு ஆட் பண்ணுவோம். அது சொல்றது வந்து ஆ வீடியோ ட்ரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவோம். எஃபெக்ட் அப்படின்ற பேனல்ல போயிட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம், வீடியோ ட்ரான்சிஷன்ஸ் அப்ளை பண்ணி எடுக்கலாம். இதில வந்து நல்ல எஃபெக்ட் தான் இந்த டிசோல்வ் எஃபெக்ட் எல்லாம். இதில டிசோல்வ் இந்த க்ரோஸ் டிசோல்வ் அப்படின்ற எஃபெக்ட் எடுத்துட்டு வந்து, இந்த வீடியோல இந்த இதானே எப்படி எடுத்துட்டு வரேன், இவர இந்த இடத்துல கிளிக் பண்ணி, அப்படியே டிராக் பண்ணி எடுத்துட்டு வந்து, இந்த வீடியோ 2 கிளிப்புக்கும் இடையில நான் இப்படி விட்டுட்டேன்னா, இது பாருங்க எனக்கு வீடியோ வரும் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? ஸ்மூத்தான ஒரு ட்ரான்சிஷன். இது ப்ளே பண்ற இடத்துல இந்த ரன் பண்றாங்க. பட் அது இதாகுறது இல்ல பார்த்தீங்களா? இந்த வீடியோல கடைசியா இன்னொரு வீடியோ எடுத்துட்டு வரேன் பார்த்தீங்களா? இது போகுது. அண்ட் பஸ் வீடியோ ஒன்று இருக்கு. இந்த பஸ் வீடியோ எடுத்துட்டு வந்து இதில போட்டுறேன். இந்த 2 வீடியோவும் பாருங்க. இது 2 செட் ஆவாது. பார்த்தீங்களா? டக்குனு மாறுது. எனக்கு அப்படி இல்லாம இந்த டிசோல்வ் எடுத்துட்டு வந்து இதில வந்து இப்படி போட்டேன்னா, ரைட் ஓகே பண்ணுவோம். மேட்ச் இல்லன்னு வருது. ரைட் ஓகே பார்த்தீங்களா? அந்த ஒரு வீடியோல இருந்து இன்னொரு வீடியோ வந்து அது ஸ்மூத் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ போய்க்கொண்டு இருக்கிறவே அந்த பஸ் வீடியோ இதுக்கு வந்துருச்சு. அதே மாரி இந்த மாரி நெறைய எஃபெக்ட்ஸ் இருக்கு. ரைட் இப்ப இந்த வேற எஃபெக்ட் ஒண்ணு எடுத்துட்டு வரோம். க்ரோஸ் டிசோல்வ், டீப் பிளாக் அப்படின்னு இருக்கு. இந்த டீப் பிளாக் எடுத்துட்டு வந்து போட்டீங்கன்னா, ஒரே தடவ இந்த பிளாக் எஃபெக்ட் பார்த்தீங்களா? அந்த மாரி பிளாக் எஃபெக்ட் ரைட் நெறைய மூவிஸ்லலாம் அந்த மாரியான எஃபெக்ட்ஸ் இருக்கும். சரியா? இப்ப இந்த டிசால்வ் எஃபெக்ட் வந்து நெறைய மூவிஸ்ல இருக்கு. மத்த இந்த மாரியான எஃபெக்ட்ஸும் இருக்கு. ரைட் வேற பேசிக்கான எஃபெக்ட்ஸ் இருக்கு. இந்த மாரி ஒண்ணு எடுத்துட்டு வந்து போட்டீங்கன்னு சொன்னா, அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க. பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து அந்த பவர் பாயிண்ட் டைப்ல வரக்கூடிய எஃபெக்ட் ரைட். அப்போ இந்த மாரி தான். ஒரு எஃபெக்ட் இருக்கிற இடத்துக்கு மேல இன்னொரு எஃபெக்ட்ட போடுற இடத்துல அந்த பழைய எஃபெக்ட் ரிமூவ் ஆயிரும். ரைட். ரைட் இந்த மாரி பார்த்தீங்களா? அப்போ இந்த மாரியான நெறைய எஃபெக்ட் இந்த 3டி எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கு. அப்ப அத எடுத்துட்டு வந்து போட்டீங்கன்னா, ரைட் மோஸ்ட்லி யூஸ் பண்றது இந்த டிசால்வ் எஃபெக்ட் எல்லாம் நெறைய யூஸ் பண்ணுவாங்க. டீப் பிளாக், டீப் ஒயிட்ன்னு பெருசா இல்ல. ரைட். பார்த்தீங்களா?
இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி எடுக்கலாம் ரைட். அப்போ ஒரு வீடியோல இருந்து இன்னொரு வீடியோக்கு சேஞ்சஸ் ஆகுற நேரத்தில் இந்த மாதிரியான இந்த டிரான்சிஷன்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து எங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும் ரைட். சில இடங்களில் இந்த மாதிரி சடன்லி கட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த மாதிரியான டிரான்சிஷன்ஸ் எங்களை வீடியோக்கு அப்ளை பண்ணி எடுக்கலாம். அதே போல் எங்களோட வீடியோஸுக்கு கலர்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், கலர் கரெக்ஷன்ஸ் அந்த மாதிரியான சப்ஜெக்ட் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னால் எங்களோட வீடியோ எடுத்துட்டு ரைட், எங்களோட வீடியோ கிளிப் எடுத்துட்டு எங்களுக்கு என்ன செய்யலாம், எங்களோட இதில் விண்டோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட விண்டோவில் லுமிட்ரி கலர் அப்படின்ற ஒரு பேனல் ஒன்று இருக்குது ரைட். லுமிட்ரி கலர் அப்படின்ற ஒரு பேனல் ஒன்று. இந்த லுமிட்ரி கலர் அப்படின்ற பேனலில் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யலாம், உங்களோட வீடியோ கிளிப்புக்கு இந்த வீடியோ கிளிப்னா அந்த வீடியோ கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த இஃபெக்ட்ஸை வந்து இந்த வீடியோக்கு அப்ளை பண்ணுங்க. இந்த கிளிப்புக்கு எனக்கு வந்து இந்த இடத்துல லுமிட்ரி கலர் அப்படின்ற பேனலில் எங்களுக்கு வந்து இந்த தேவையான மாதிரி கலர்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணக்கூடிய சில செட்டிங்ஸ் இருக்குது. இந்த பேசிக் அப்படின்றது இதில் பார்த்தீங்கன்னா பேசிக், இந்த கிளிக் பண்ணால் பேசிக் ஓப்பன் ஆகும். இந்த கிரியேட்டிவ், இந்த கர்வ்ஸ் ரைட், இந்த மாதிரியான ஒவ்வொரு செட்டப்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு செட்டப்லையும் போயிட்டு எங்களுக்கு தேவையான மாதிரி வீடியோஸில் கலர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோட வந்து டெம்பரேச்சரை வார்ம் பண்ணலாம், கூல் பண்ணலாம் ரைட். உங்களுக்கு விருப்பமான மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூல் ஆகணும், இல்லாட்டி வார்ம் ஆகலாம் ரைட். நான் கொஞ்சம் கூல் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போஸை கூட்டலாம், குறைக்கலாம் ரைட். அப்போ இந்த மாதிரியான கலர்ஸ் உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த வீடியோஸுக்குரிய கலர்ஸ் ஹைலைட்ஸை கூட்டலாம் ரைட். ஷெடோஸ் ஏரியாஸ், நான் ஷெடோ கொஞ்சம் டல் பண்ணுறேன் ரைட். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டணுன்றதுக்காக நான் பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று போகல இதில் ரைட். இந்த பிளாக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வீடியோஸை வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். சச்சுரேஷன்ஸ் உங்களுக்கு வேண்டாம் பூஸ்ட் பண்ணி எடுக்கலாம் ரைட். இல்லாட்டி டீசேச்சுரேட் பிளாக் அண்ட் ஒயிட் மாற்றலாம். டீசேச்சுரேட்னு கொடுத்தா பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாறும். பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன செஞ்சாலும் வேலை இதை பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான் ரைட். சில இடங்கள் எங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் மாற்றணும்னு சொன்னால் கூட எங்களுக்கு இப்படி டீசேச்சுரேட் பண்ணி எடுக்கலாம் ரைட். நான் சேச்சுரேஷன்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன் ரைட். இந்த மாதிரி எங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். அதுபோல் கிரியேட்டிவ் அப்படின்னு இருக்குது. இதுலேயும் வந்து உங்களுக்கு இது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ரைட். இந்த வீடியோஸ் வந்து எங்களுக்கு தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு ரைட் எஃபெக்ட்ஸ் எங்களுக்கு எஃபெக்ட் பண்ணி எடுக்கலாம். கர்வ்ஸ் இருக்குது. இந்த கர்வ்ஸை யூஸ் பண்ணி RGB கர்வ்ஸ் அப்படின்லாம் கர்வ்ஸ் இருக்குது ரைட். இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு பேசிக்கான சப்ஜெக்டை நான் காய்ச்சிட்டு இருக்கேன். இதிலே உங்களுக்கு அட்வான்ஸான சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த டிஸ்பிளேல விளங்கக்கூடிய இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஃபாலோ பண்ணலாம். சரி, இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதெல்லாமே பேசிக்கில் இருந்து ரைட் ஸ்டெப் பை ஸ்டெப் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டீப்பான விஷயங்களை தெளிவாக படிக்கக்கூடிய மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் இந்த வீடியோ எடிட்டிங் கோர்ஸ் ரைட். ஓகே, அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் வெளிச்சத்தை உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் சரியா. அதே மாதிரி இந்த வீடியோஸில் கலர்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ரெட் கலர் உங்களுக்கு தான் ரெட் உங்களுக்கு கூட்டலாம் குறைக்கலாம் ரைட். க்ரீன்ஸ் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட். இந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரைட். நான் என்னோட அட்ஜஸ்ட்மெண்ட் ரைட். அப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இப்படி மாறிச்சு பார்த்தீங்கன்னா ரைட். நான் கலர் நார்மலாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு அப்போ உங்களுக்கு தேவையான மாதிரி வேண்டிய வீடியோஸில் வந்து கலர்ஸை வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம். இந்த லுமிட்ரி கலர் அப்படின்ற பேனலை யூஸ் பண்ணி கலர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது ரைட். ஒரு கலரில் இருக்கிறதுக்கு இன்னொரு கலர் மாற்றிக்கலாம் ரைட். அந்த மாதிரியான வீடியோங்கள் இந்த HSL அப்படின்றதுல போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த HSL வந்து இந்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு HSL உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா கீயிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கீயிங்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஏதாவது ஒரு கலர் இப்போ இந்த கலர் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த கலருக்கு பதிலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை கலரை கீ பண்ணி உங்களுக்கு கலர்ஸ் வச்சு செலக்ட் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் தான் இந்த இடத்துல இருக்கும் சரியா. அப்போது இந்த மாதிரியான வேலைகள் உங்களுக்கு செய்யலாம். அண்டு அதே போல் இவரில் வந்து இந்த வீடியோஸ் இந்த கிளிப்பை வந்து எங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டு தேவையான மாதிரி அதுக்கு எங்களுக்கு எஃபெக்ட் பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகள் இதில் வச்சு எங்களுக்கு செஞ்செடுக்கலாம். அண்டு இது வந்து நம்ம அட்வான்ஸான பார்ட் ஒன்றில் நான் இன்னொரு வீடியோ எடுத்துகிட்டு வருவேன் ரைட். கலர் கரெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றது அந்த இடத்துல வந்து இந்த சப்ஜெக்டை நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி வரேன் சரியா. இப்போ கலர் கரெக்ஷன் அண்ட் கலர் கிரேட் அப்படின்றது மேட்ச் பண்ணுறது, மேட்ச் வீல்ஸ் ரைட், கலர் மேட்ச் பண்ணுறது இதெல்லாமே வந்து கொஞ்சம் அட்வான்ஸான பார்ட் ஒன்று தான். அப்போது இந்த பார்ட்ஸை வந்து கரெக்ஷனில் பார்ட்டில் ரைட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்பிளைன் பண்ணி நெக்ஸ்ட். அப்போது நமக்கு தேவையான மாதிரி வீடியோஸில் கலர்ஸை வந்து எங்களுக்கு தேவையான மாதிரி இதில் போய்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வந்து இந்த கலர்ஸை வந்து எங்களுக்கு தேவையான மாதிரி பேலன்ஸ் பண்ணி எடுக்கலாம் ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ இந்த மாதிரி கலர்ஸ் போட்டதுக்கு பிறகு ரைட் கலர் சஜஸ்ட் பண்ணதுக்கு பிறகு உங்களோட வீடியோஸுக்கு உங்களுக்கு தேவையான மாதிரி டெக்ஸ்ட் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரலாம் சரியா. அப்போ டெக்ஸ்ட் எப்படி எடுத்துகிட்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2 சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து டெக்ஸ்ட் நீங்களாக டைப் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இல்லைன்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸ் பேனலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து ஃபைல்ஸை இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வரலாம். கிராஃபிக்ஸ் இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம். அப்போது பேசிக்கான சிஸ்டம் டெக்ஸ்ட் டூல் இந்த இடத்துல T அப்படின்னு ஒரு டூல் பேனலில் இந்த டூல்ஸை பற்றி எல்லாம் நம்ம இந்த இடத்துல கைக்கால போக்கு ரைட். அப்போது இந்த ஒவ்வொரு டூல்லையும் சில வேலைகள் இருக்குது நம்ம காய்ப்போம் சரியா. அப்போ அதே போல் டெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா டீயை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த இடத்துல கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த இடத்துல டைப் பண்ணணும் ட்ராவல் அப்படின்னு நான் டைப் பண்ணேன் ரைட். இப்போ ட்ராவல் அப்படின்னு டைப் பண்ணிட்டோம். அப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு டூல் பேனல் ஒன்று தேவை, புதிய பேனல் ஒன்று. அந்த பேனல்கிட்ட பேர் தான்
விண்டோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எசென்ஷியல் கிராஃபிக்ஸ் அப்படின்ற பேனல். இந்த எசென்ஷியல் கிராஃபிக்ஸ் அப்படின்ற பேனல் ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டெக்ஸ்ட் சம்பந்தமாக பாருங்க, இந்த இடத்துல சில நிறைய டெக்ஸ்ட்டில் ப்ரீசெட்ஸ் இருக்குது. அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எடிட் அப்படின்ற இடத்துல போனீங்கன்னு சொன்னால் இந்த டெக்ஸ்ட்டுக்குரிய எல்லா எடிட்டிங் சப்ஜெக்ட்டும் இந்த இடத்துல இருக்குது. சரியா? அப்போ இதில் வந்து ஃபொண்ட் சைஸை சேஞ்ச் பண்ணலாம். சரியா? அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கேபிட்டலுக்கு மாற்றிக்கணும், லார்ஜ் கேபிட்டலுக்கு மாற்றிக்கணும், கேபிட்டலுக்கு மாற்றிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரோட ஃபொண்ட்ஸ் உங்களுக்கு விருப்பமான ஃபொண்ட்ஸ் உங்களுக்கு வித்தியாசமான ஃபொண்ட் ஒன்று போகணும்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் ஃபொண்ட்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். சரியா? அப்போ அழகான ஃபொண்ட்ஸ் டிசைனுக்கு ஏற்ற மாதிரியான ஃபொண்ட்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல தேடி பார்க்கலாம். அப்போது வித்தியாசமான ஃபோன்ஸ் இந்த இடத்துல இருக்குது. அண்ட் நான் இப்போ வந்து ஒரு சிம்பிள் டைப்பில் ஃபோன் ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு நார்மல் இந்த மாதிரியான ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி. அண்ட் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு இதில் வந்து நார்மலாக அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். அண்ட் அதே போல் ரைட் டெக்ஸ்ட் கலர்ஸ் ரைட் உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர்ஸ் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணலாம். ரைட் இதெல்லாம் செட்டிங்ஸே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பேசிக்காக பார்க்கலாம். ரைட் ஃபோன் சைஸ், ஃபோன் கலர், ரைட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் மாற்றலாம். அதே போல் இன்னொரு சப்ஜெக்ட் காய்க்கிறேன் என்னன்னு சொன்னால் இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசிக்கான ஒரு அனிமேஷன் போடுவோம். சரியா? பேசிக்கான அனிமேஷன் சொன்னால் ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு மூவ் ஆகக்கூடிய மாதிரியான சப்ஜெக்ட். ரைட் அப்போ நான் பேசிக் அனிமேஷனோட போட்டு காட்டுறேன். ரைட் பேசிக் அனிமேஷன் இல்லாட்டி க்ராப் இஃபெக்டாக போட்டு எனக்கு அனிமேட் பண்ணலாம். இப்போ நான் பேசிக் அனிமேஷன் இல்லை க்ராப் இஃபெக்டாக போட்டு உங்களுக்கு இன்னொரு அனிமேஷன் போட்டு காட்டுறேன். ரைட் க்ராப் கொஞ்சம் அட்வான்ஸ் அனுப்பா இந்த லேயர் இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு ரைட் இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ணணும் ஒட்டோவா இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் லேயர் ஒன்று நம்ம கிரியேட் ஆகும். இது சொல்கிறது கிராஃபிக் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்ற நம்ம லேயர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்ன்றது இருக்குது. அந்த கிராஃபிக்ஸ் வந்து அந்த கிராஃபிக்ஸுக்கு வரக்கூடிய இந்த டெக்ஸ்ட் லேயர் இதில் நம்ம என்ன ஏதாவது டைப் பண்ணால் அதுவும் வந்து இதே இடத்துல ஆட் ஆகிரும். சரி. இப்போ நான் என்ன செய்யறேன் சும்மா நம்ம இருப்போமே இப்போ டெக்ஸ்ட்டோட மறுபடியும் எடுத்துகிட்டு இதில் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஏதாவது டைப் பண்ண கேண்டி டைப் பண்ணால் பாருங்கள் அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து அதுவும் சேம் அதே கிராஃபிக்ஸில் தான் இருக்குது. பார்த்தீங்களா? ட்ராவல் கேண்டி ரெண்டும் உங்களுக்கு வேணும் இந்த இடத்துல லேயர்ஸை மூவ் பண்ணிடலாம், வேண்டிய மாதிரி எடிட் பண்ணலாம். இப்போ எனக்கு இவர் தேவைப்படலை. நான் இவர் ரைட் கிளிக் பண்ணிட்டு இவரை வந்து இந்த இடத்துல கிளியர்னு கொடுத்துட்டு அந்த கேண்டின்றது கிளியர் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ட்ராவல் மட்டும் தான் ரைட். இப்போ இதுக்கு சின்னொரு எஃபெக்ட் ஒன்று போட்டு பார்ப்போம். க்ராப் எஃபெக்ட். க்ராப் எஃபெக்ட்ன்றது சொல்கிறது வந்து ஒரு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்ட் டைப் ஒன்று தான். ரைட் வீடியோ எஃபெக்ட் ஒன்று. இந்த இடத்துல வந்து நான் க்ராப் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். எங்கே எஃபெக்ட் அப்படின்ற பேனல் க்ராப் அப்படின்னு சர்ச் பண்ணால் பாருங்க க்ராப்ன்ற எஃபெக்ட் இந்த இடத்துல இவரை ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த ட்ராவல் அப்படின்றதுல போட்டு பார்த்தீங்களா இவர் இருக்காரு க்ராப் பண்ணிருக்காரு. அப்போ நம்ம ஏதாவது ஒரு எஃபெக்ட் வந்து ஒரு வீடியோக்கு நம்ம ஒரு கிளிப் ஒன்று நம்ம ஆட் பண்ணோம், ஒரு ட்ராக் ஒன்று ஆட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த எஃபெக்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த ட்ராக்கை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் கண்ட்ரோலர்ஸ் அப்படின்ற இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் அவங்களோட ட்ராக் உங்களுக்கு பார்க்கலாம். ரைட் இந்த நீங்கள் கொடுத்த எஃபெக்ட் எல்லாம் இந்த இடத்துல இருக்கும். இந்த க்ராப் அப்படின்ற எஃபெக்ட் இந்த இடத்துல இருக்குது. சரியா? அப்போ இந்த க்ராப்ன்ற எஃபெக்ட் இதுக்கு அப்ளை ஆகிருக்கு. கொஞ்சம் அட்வான்ஸான சப்ஜெக்ட்டில் நான் காய்க்கிறேன். பேசிக்கான அனிமேஷனை கதைக்கல கொஞ்சம் அட்வான்ஸான அனிமேஷன் நான் காய்க்கிறேன் இந்த இடத்துல. இந்த க்ராப்ன்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து க்ராப்ட சைஸ் வந்து இந்த பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். லெஃப்ட் டு ரைட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு சைடில் இருந்தால் பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்கிறேன் இந்த க்ராப்பை வந்து டாப்பில் இருந்து இப்படி பார்த்தீங்கன்னா டாப் பாட்டம் இந்த இடத்துல இப்படி சேஞ்ச் பண்ணுறது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டு ரைட் அப்படியே ட்ராவல்ன்றது அப்படியே க்ளோஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படின்றதை சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ரைட் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணலாம். இதே எனக்கு இந்த பாயிண்ட் இப்படி சேஞ்ச் பண்ணலாம். இந்த இடத்துல வச்சுட்டு இவர் மறைஞ்சிட்டாரு. இந்த 0ல் வந்து மறைஞ்சிருக்காரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்டாப் வாட்ச் ஒன்று இருக்குது. ரைட் நான் பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டீப்பாக போகிறேன்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு பாட்டை பற்றியும் சின்ன சப்ஜெக்ட் இருக்குது. ஸ்டாப் வாட்ச் என்ன ரைட் இதெல்லாமே நம்ம சப்ஜெக்ட் ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்குது. அது கோர்ஸ் நம்ம செய்யும். சரியா? ஆனால் உங்களுக்கு இப்போ பேசிக்காக படிச்சுக்கிறதுக்கு இது நல்லா ஒர்த்தாக இருக்கும். சரியா? இதை தவிர உங்களுக்கு ஏதாவது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ஸை பற்றியும் விளங்காத பாட்டு இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி போடுங்க. நான் அதுக்குரிய வீடியோ ஒன்று உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன் யூடியூப்பில். ரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட் அப்போது இதில் இந்த டொப் அப்படின்றதுக்கு இந்த இடத்துல வந்து நான் சரி இந்த இடத்துல டொகுல் அனிமேஷன் சொல்லுவோம். இந்த ஸ்டாப் வாட்ச் ஒன்று இந்த ஸ்டாப் வாட்சுக்கு மேலே கிளிக் பண்ணிட்டா இந்த இடத்துல இந்த ஸ்டாப் வாட்சில் பார்த்தீங்கன்னா இவர் இப்படி தான் இருக்கார். இப்போ இந்த டைம் லைனில் எப்படி வரும் இந்த இடத்துக்கு வாரினேன் இவன் டைம் இந்த இடத்துக்கு வாரின இடத்துல நான் என்ன செய்கிறேன் இவரை இந்த டொப் அப்படின்றத வந்து இப்படி மேலே எடுத்து பார்த்தீங்களா இப்போ வந்து ப்ளே பண்ணுற இடத்துல பார்த்தீங்களா குயிக்காக வந்துருச்சு. அப்படி கொஞ்சம் ஸ்பீட் கூட மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்கு சொல்லுங்க டொகல் இந்த பட்டனை வந்து கொஞ்சம் எனக்கு மூவ் பண்ணிக்கலாம். இப்படி இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி ப்ளே ஆச்சு. இது ப்ளே ஆகுறது ஒரு ஸ்மூத்தான எஃபெக்டாக அவங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த பட்டன் இருக்குது இந்த சின்ன டொப்பன் இருக்குது இந்த இதுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணி நான் இதுக்கு வந்து ஈஸி அவுட் அப்படின்னு கொடுத்துருவேன். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வேறு மாதிரி வரும். ஒரே தலை வராமல் பார்த்தீங்கன்னா மெல்லமாக வரும்.
இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி அதில் ரைட் கிளிக் பண்ணி ஈஸி இன் அப்படின்னு கொடுத்து ஈஸி இன். இப்போ அது ஈஸி இன் ஈஸி அவுட் ஆகினதுக்கு பிறகு கொஞ்சம் வித்தியாசமான மாதிரி வந்துடும். அதே போல் இவர் இந்த இடத்துக்கு வந்துட்டு இப்படி வந்துட்டு இந்த இடத்துல வச்சு இவர் என்ன செய்யணும், இதில் இருந்து இந்த இடத்துலேருந்து இவர் மறையணும் இப்படி பண்ணலாம். ரைட். அப்போ நான் என்ன செய்கிறேன், இது வரைக்கும் அப்படியே இவர் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணிட்டு இந்த சின்ன பட்டன் ஒன்று இருக்கு ரைட், அட் கீ ஃப்ரேம் ரைட், இவரை கிளிக் பண்ணுவோம். இந்த இடத்துல அப்படியே கீ ஃப்ரேம் பண்ணிட்டு அப்போ இது வரைக்கும் அது அப்படியே எதுவும் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருந்துடும். அதுக்கு பிறகு இவர் இந்த இடத்துல நம்ம மறைக்கணும் அப்படின்னு சொன்னால் இவரை இந்த இடத்துக்கு வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல வச்சு இவரை இப்படி மறைச்சிடும். இப்போ நான் இதில் ப்ளே பண்ணேன்னு சொன்னால் எனக்கு விருப்பமான ஆங்கிளுக்கு மறைக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்டெப் மட்டும் தான் போட்டு காட்டினேன் ரைட். அப்போது இந்த மாதிரி எங்களுக்கு வந்து அனிமேஷன் பண்ணிக்கலாம். பேசிக்கான ஒரு இந்த பார்த்தீங்கன்னா ரைட், இந்த ஒரு அனிமேஷன் டக்குன்னு போட்டு காட்டுறேன் ரைட். இந்த இடத்துல வச்சுட்டு டெக்ஸ்ட் ஒன்று எடுத்துகிட்டு கிளிக் பண்ணிட்டு ஏதாவது நம்ம டைப் பண்ணுவோம், கேண்டி கேண்டி அப்படின்னு டைப் பண்ணிட்டு மூட்டு உள்ள வரோம் இவர். இப்போ இந்த நேரம் வந்து இப்போ இதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி க்ராப் எஃபெக்ட் எதுவுமே இல்லை, பேசிக்கான ஒரு எஃபெக்ட் காட்டுறேன். இவர் இங்கே இருக்கிறாரு, இப்படி வராரு, அவ்வளோதான் சரியா. அப்போது அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இவருக்கு இந்த இடத்துல வச்சுட்டு இஃபெக்ட் கண்ட்ரோல் போனோம். இந்த எஃபெக்ட்டும் ஆட் பண்ணல, இஃபெக்ட் கண்ட்ரோலரில் போகிறோம். இஃபெக்ட் கண்ட்ரோலரில் நமக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோ நம்ம ஏதாவது டைப் பண்ணால் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் ஒன்று காட்டும். சரி, இதில் டெக்ஸ்ட்டில் எஃபெக்ட் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒப்பாசிட்டி மோஷன் அப்படின்ட்டு நமக்கு தந்திருக்காங்க ரைட். இந்த மாதிரியான இந்த பேசிக்கான சில ஆப்ஷன்ஸ் வரும் ரைட். நான் இதுக்கு வந்து மிக மூவ் ஆகுறது இல்லை, இது வந்து சும்மா அந்த நமக்கு மறைஞ்சிருந்து வெளியே வர மாதிரி ஒப்பாசிட்டி குறைஞ்சிருந்துட்டு ஒப்பாசிட்டி அப்பாகிற மாதிரியான ஒரு சின்ன எஃபெக்ட் வந்து பார்ப்போம். இவரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது தானே இந்த இடத்துல ஒப்பாசிட்டி, இந்த ஒப்பாசிட்டியை வந்து நான் 0 பண்ணிடுறேன். அப்போ கேண்டின்றது ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா. ஃபுல்லாக மறைச்சிட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல வந்து ஒப்பாசிட்டிக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கீ ஒன்று போட்டுட்டு இவரை கொஞ்சம் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல தான் இந்த இது இருக்குது, கொஞ்சம் இந்த இடத்துக்கு வந்துட்டு ரைட், இந்த கிராஃபிக்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இவ்வளோக்கு வந்துட்டு இவரை வந்து நான் எடுத்துகிறேன் 100 பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா இவர் ப்ளே பண்ணால் பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்படி வார மாதிரி இருக்குது. அப்படி தானே கொஞ்சம் லைட்டாகி வரணும்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், அவர் மெல்லமாக வரும். இதுக்கு உங்களுக்கு வேணால் இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ரீஸ் அப்படின்னு கொடுத்தா கூட ஓகே ரைட். பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக வந்துச்சு ஓகே. அதே போல் அவர் இப்படி வந்து அப்படி கொஞ்சம் நேரம் இருக்கணும், இந்த வரைக்கும் இருக்கணும். அப்போ எவ்வளோ நேரம் இருக்கணுமோ அதுக்கு உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டிங்கன்னா அது அப்படியே இருந்துடும். அதுக்கு பிறகு அவர் இந்த இடத்துக்கு வர நேரம் அவர் மறைஞ்சிடணும். அப்போ அவரை நான் இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து 0 பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் இவரை ப்ளே பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு அனிமேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி எங்களுக்கு டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, இதில் ஷேப்ஸ் போட்டு ரைட் வித்தியாசமான டிசைன்ஸுக்கு எங்களுக்கு செய்யலாம். ஓகே, அப்போது இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, பேசிக்காக இந்த மாதிரி ஒன்று செய்து பாருங்கள். அப்போது இதெல்லாம் செய்து முடித்ததுக்கு பிறகு இந்த வீடியோஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிளிப்ஸ் நான் இந்த பார்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் செலக்ட் பண்ணி இதெல்லாம் ரிமூவ் பண்ணி போடுறேன். நம்ம செய்வோம் ரைட். இந்த கிளிப்பில் இவரை கிளிக் பண்ணிட்டு இதரை வந்து கண்ட்ரோல் கே அடிச்சுட்டு இந்த பாட்டை வந்து நான் டெலிட் பண்ணி போடுறேன். அண்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு இதை டெலிட் பண்ணி கொடுக்குறேன். அப்போ இந்த பாட்டு அப்படியே இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகும் சரியா. அண்ட் இதில் பேலன்ஸ் பாட்டு எனக்கு தேவையில்லை. இப்போது இந்த மாதிரி எங்களுக்கு வந்து வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பின்னாடி எங்களுக்கு ஒரு ஆடியோ ஃபைல் ஒன்று எங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் இந்த ஆடியோவை எனக்கு மியூட் பண்ணி போட்டுட்டு இல்லாட்டி இந்த ஆடியோஸை ரிமூவ் பண்ணி போட்டுட்டு எங்களுக்கு என்ன செய்யலாம், எங்களோட மெஷினில் இருக்கக்கூடிய ஆடியோ ஃபைலை ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே இடத்துல எங்களுக்கு வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ளே பண்ணுற நேரத்தில் அந்த ஆடியோ வந்து ரைட் எங்களுக்கு வந்து இடத்துல ஆட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நான் அந்த ஆடியோ போடலை ரைட், எடிட் பண்ணி போடுவோம் ரைட். காப்பிரைட் சின்ன பிரச்சனை வரதுனால அந்த ஆடியோஸ்லாம் அப்ளை பண்ண போகல ரைட். அப்போ எங்களுக்கு ஆடியோஸும் அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு ஃபைனல் அவுட்புட் வீடியோவாக நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் மீடியா அப்படின்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபைல்ஸை வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுற நேரத்தில் நீங்கள் யூடியூபுக்கு அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ மாதிரியா இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் இந்த இடத்துல இருந்து H264 அப்படின்ற ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணி H264 அப்படின்ற ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணி இதில் மேட்ச் பிட் ரேட் அப்படின்றத வச்சுருங்க. அவுட்புட் நேம் உங்களோட ஃபைல் என்ன பேரில் நீங்கள் அவுட்புட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களை அவுட்புட் பண்ண வேண்டிய இடம் ரைட். என்ன மெஷினில் வந்து நான் ஏஏ டெஸ்க்டாப்பில் ஏன்னு ஃபோல்டர் ஒன்று இருக்குது, அதில் விவி அப்படின்ற ஃபோல்டர் ஒன்று இருக்குது. அதுக்கு நான் இன்ட்ரோ அப்படின்ற பேரை கொடுத்து சேவ்னு கொடுத்துருவேன். அதோட எக்ஸ்போர்ட் வீடியோவும் வேணும் ஆடியோவும் வேண்டும் ரைட்டா. அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் டிஃபால்ட் செட்டிங்கில் வச்சுருங்க, இதெல்லாம் சேஞ்ச் பண்ண போகாதீங்க ரைட். அப்போது இதெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி எடுக்கலாம் ரைட். சின்ன கிளிப்னால குயிக் எக்ஸ்போர்ட் ஆகுது ரைட், அதனால தான் நான் பேலன்ஸ் பார்ட்டை ரிமூவ் பண்ணது. அப்படி இல்லாமல் நீங்கள் பெரிய வீடியோன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் டைம் போகும் ரைட், நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கிற நேரத்தில்
உங்களுக்கு அந்த எடிட் பண்ணுறதுக்குரிய அந்த எஃபெக்ட்ஸ் வந்து லோட் ஆகிறதுக்குரிய டைம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டைம் வந்து போகும். அப்போது என் மெஷினில் நான் எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்குது இந்த வீடியோ இன்ட்ரோ அப்படின்னு கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இப்போ நான் ப்ளே பண்ணேன்னா இந்த ரைட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வீடியோஸ் இந்த மாதிரி இருக்கும். ரைட் இப்போ அழகான முறையில் உங்களுக்கு எடிட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு வீடியோஸை சும்மா கட் பண்ணி உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் இது ஃபுல்லாக போட்டு காட்டினது. அண்ட் நம்ம டைம் எடுத்து வீடியோஸை வந்து பர்ஃபெக்டான முறையில் எடிட் பண்ணி எடுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ எடிட்டிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் வீடியோ எடிட்டிங் சம்மந்தமான ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் வந்து போடுங்க. அது சம்மந்தமான வீடியோ நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். ரைட் ஓகே தேங்க்யூ.